ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ண போறோம். அந்த அன்பாக்சிங் பண்ண போற பேப்ளேட் இந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பேப்ளேட் மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது. அந்த கிஃப்ட் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஓபன் பண்ணி பார்த்தா தான் அதுக்குள்ள என்ன இருக்குது, நமக்கு தேவைப்படுற மாதிரி பொருள் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத பார்க்க போறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறத ஓபன் பண்ணலாம். சோ गाइस கட் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி பார்க்க போறோம் என்ன பேப்ளேட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போற பேப்ளேட் பாத்தீங்கன்னா இதாங்க பேப்ளேட் எக்ஸ்ல இருக்க பேப்ளேட். இது வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேப்ளேட் என்னங்கறத நான் ஓபன் பண்ணி சொல்றேன். இதை விட முக்கியமான விஷயம் இந்த ஒரு கிஃப்ட் தான். இந்த கிஃப்ட் என்னங்கிறது எனக்கு தெரியல. சோ அது என்னங்கிறதையும் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பேப்ளேட் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதான். பேக்கேஜ் இஸ் சிம்பிள் கைஸ். இதுக்குள்ள இருக்க பேப்ளேட் வந்து உங்களுக்கே பார்த்தா தெரியுது இம்பாக்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாத்தீங்கன்னாலே தெரியும் மேல பேப்ளேட் எக்ஸ்னு கொட்டெழுத்து எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் கம்பெனி வந்து டக்காராட்டோமி கம்பெனி, அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த பேப்ளேட் யூஸ் பண்ண பிளேடர் வந்து இவன் தான், குரோம் ரயூகு அப்படிங்கறத இவனோட பேரு. சோ ஓபன் பண்ணிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்றோம். செம்மையா இருக்குது ஃபீலிங். கட் பண்ற பொசிஷனுக்குடா. ஓகே கட் பண்ணியாச்சு. வேற இந்த இருக்கு. ஓகே ஓபன் பண்ணியாச்சு. அந்த இந்த சைட்ல இருக்குது இந்த பேப்ளேடோட கோடு. இதை நம்ம அந்த ஆப்ல வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்தோம்னா இந்த பேப்ளேட் நம்ம மொபைல்ல வந்துடும். ஆனா அந்த ஆப் இப்போதைக்கு இந்தியாவில், இப்போதைக்கு இல்ல எப்போதைக்கு இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் அந்த ஆப் இல்லவே இல்லை. அப்ப நமக்கு இந்த கோடு தேவையே இல்லை. ஸோ ஓபன் பண்ணியாச்சுங்க. வேற ஒண்ணுமே இல்லை பாக்ஸ்க்குள்ள. இப்போ நம்ம மெயின் ஐட்டத்தை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேப்ளேட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுமாங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா மெட்டல்லையும் ஸ்பின் ஸ்டீல் பண்ற பேப்ளேட் இருக்கு, பஸ்ட்லயும் ஸ்பின் ஸ்டீல் பண்ற பேப்ளேட் இருக்கு. ரயூகாவோட மீடியல் ராகவையும் அண்ட் ஃப்ரீயோட ஃபாஃப்னியரையும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பேப்ளேட் எக்ஸ்ல இருக்க பேப்ளேட் ஃபர்ஸ்ட் ரப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பேப்ளேட் மேல பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுமா. பாப்போம். ஓகே கட் பண்ணியாச்சு. இந்த சைடு ஒருத்தர் இருக்காண்டா. ஓகே இதாங்க பேப்ளேட். ஃபர்ஸ்ட் கொடுத்தது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது. பேப்ளேட்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேடியத்தை விட்டு நவுந்து போயிடணும். ஸ்டேடியத்துக்கு முன்னாடி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மூஞ்சியில அடிப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பேப்ளேட் பெஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரீமா சுத்துறவங்க வேற. கட் பண்ணியாச்சு. இந்த பேப்ளேட்ல பத்தின டீடைல்ஸை கலர்ஃபுல்லான ஒரு போஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு செம அழகா இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி மாட்டணும், எப்படி லான்ச் பண்ணுங்கிற மொத்த டீடைலும் கொடுத்துருக்காங்க. பேப்ளேட் எக்ஸை பத்தி தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப இது தேவையில்லை. மெயினான ஐட்டத்துக்கு வந்துட்டோம். இம்பாக்ட் பிரேக் எப்படி இருக்குங்கிறத பாத்துடலாம். ஆனா உண்மையா சொல்றேன்ப்பா, இந்த பேப்ளேட் பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. பாத்தீங்களா, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. சரி ஓபன் பண்ணுவோம். ஆசையை கண்ட்ரோல் பண்ணு. ஓகே ஓபன் பண்ணியாச்சு. லான்ச்சர் செம்மையா இருக்குல்ல. நான் இந்த மாதிரி லான்ச்சர் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது செம்ம பவரா இருக்க போகுது. ஆக்சுவலா சொல்லணும்னா செம்மையா இருக்குங்க. இதை பிடிக்கும் போதேவும் உங்களுக்கு சொன்னா புரியாத, பிடிச்சு பார்த்தாதான் தெரியும். உண்மையிலே மாசா இருக்குது. அண்ட் கலர் வந்து பிளாக் கலர் கிடையாது, ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு செம்ம ஒரு அட்ராக்டிவா இருக்கு. இன்னும் ஒரு யூனிக்கா பிரீமியம் கலர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர்ல ஒரு பார்ட்டை மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலே பாக்குறதுக்கு செம அழகா இருக்கு. இந்த லான்ச்சருக்கு பொட்டு வச்ச மாதிரி இருக்குங்க. கரெக்ட் ஆமா இல்ல, சிவப்பு கலர் பொட்டு நெத்தியில குங்குமம் மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. பாக்குறதுக்கு செமையா இருக்குப்பா. இப்பதான்ப்பா நல்லா இருக்குது. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம் எழுதி இருக்கு. ஒரிஜினல் டக்காராட்டோமி பேப்ளேட் அப்படிங்கறதுனால இப்படித்தான் எழுதி இருக்கும். டோமின்னு போட்டிருக்கா. சூப்பரா இருக்கு. அடுத்து பேப்ளேட் ஓபன் பண்ண போறோம். ஒன்னா ஓபன் பண்ணிடலாம். அட்டாக் டைப் பிட்டு, ராச்சட், மெயினான பிளேடு செம்மையா இருக்குல்ல. செம்ம வெயிட்டா இருக்குங்க உண்மையிலே சொல்றேன். அண்ட் ரப்பரு உண்மையிலே தாறுமாறா இருக்கு. இந்த பேப்ளேட் தான்டா இது வரைக்கும் எனக்கு பேப்ளேட் எக்ஸ் பேல எந்த பேயுமே பார்த்து பிடிக்கல. இது பார்த்தானே பிடிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு.
சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பேப்ளேட் வந்து இம்பாக்ட் ட்ரேக் அப்படிங்கிற பேப்ளேட் தான். பாக்குறதுக்கு ஒவ்வொன்றையும் செதுக்கி வச்சிருக்காங்க இந்த பேப்ளேட். இந்த பேப்ளேட மெயினா நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கான காரணம் இந்த பேப்ளேட் பின்னாடி ரப்பர் இருக்கு. இது ஒரு ஸ்பின் ஸ்டீல் பண்றதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுமா அப்படிங்கிறது கன்ஃபார்மும் கிடையாது. சோ அதை நம்ம ட்ரையும் பண்ணி பார்க்க போறோம். உண்மையில இது ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட் தானா அப்படிங்கிறதையும். அண்ட் இது வந்து ராச்சட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது, நான் தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்ல. ஏதாவது ஒரு சுத்தம்பா பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, ரொம்ப பிளாட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிளாட்னாலும் அந்த அளவுக்கு பிளாட், ஸ்டெமினா சுத்தமா இருக்காதுங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேட்டில் போட்டு பார்த்துடலாம். லான்ச்சரும் பேப்ளேடையும் பார்க்கறதுக்கு உண்மையிலே தரமா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை தான் இப்போ அடுத்து ஓப்பன் பண்ண போறோம். என்னடா எங்கிட்ட நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன், வர மாட்டேங்குது. ஓ இந்த சைடா? என்னடா இது? என்னது இது? ஒரு லான்ச்சரா? மறுபடியும் ஒரு லான்ச்சரா? லெஃப்ட் லான்ச்சர்ல இல்ல ரிப்கோட் லான்ச்சர், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி போல. இது வந்து நமக்கு பரிசா கிடைச்சிருக்குப்பா. இந்த பேப்ளேடு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனா இந்த லான்ச்சர் வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே செம்மையா இருக்குது. ஸோ இந்த பேப்ளேட் லான்ச்சரையும் இந்த பேப்ளேடையும் நம்ம கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் பிளேடர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவர்கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் வாங்கியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு நபர்கிட்ட இருந்தா பிராண்ட் நியூவா இருக்க புதுசா இருக்கிற டக்கரட்டோமி பேப்ளேட்டை நம்ம வாங்கியிருக்கோம். உண்மையில செம இல்ல. இதோட பிரைஸ் டீடைல்ஸை நான் வந்து எழுதி காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் கூட கிஃப்ட்னு நினைச்சேனே வேற ஏதாவது வித்தியாசமான பொருளா இருக்கும்னு நினைச்சேன். பட் இது ஒரு லான்ச்சருங்கிறது தெரியாம போச்சு. லெஃப்ட் லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியும் அந்த லெஃப்ட் லான்ச்சர் பர்டிகுலரா வந்துச்சு அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோல பார்த்து சொல்றேன். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு கைஸ், ஓகேவா? இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா செம்ம லெங்தா இருக்குங்க. இப்போ பாரு, ஐயோ இந்த லான்ச்சர் இவ்வளவு லெங்தா இருக்குன்னு தெரியாதுக்கு ஒரு எத்தா தண்டிக்கு இருக்குன்னு. சரி ஓகே ஓகே ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த வட்ட நாளைக்கு ஒரு வீடியோல இதை ஓபன் பண்ணி பவர் டெஸ்ட் எவ்வளவு நேரம் இதை ஸ்பின் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவனை லான்ச்சிங் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பேபியோட லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 அடி. வாவ், அந்த பேபியோட கலரே வேற மாதிரி இருக்குங்க. செம்ம அழகா இருக்குப்பா, உண்மையிலே தரமா இருக்கு. அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பிங்க், ரெட், சில்வர், ஒட்டு மொத்தமா அந்த கீழே பெர்ஃபார்மன்ஸ் டிப் கிட்ட பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு. எனக்கு பேப்ளேட் எக்ஸ்ல எந்த பேப்ளேடுமே பிடிக்கல, இவனை தவிர. இந்த பேப்ளேட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, வேற எதுவுமே பிடிக்கல. ஹெல்த் சைத்தை சொல்லு, டிரான்ஸ்வாட சொல்லு, எவனா வேணா சொல்லு, எதுவுமே பிடிக்கல. இவன் அழகுக்கு எவனாவது பக்கத்துல வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா அந்த ஒரு ரெட் கலர்ல இருக்க போர்ஷன் மட்டும் நிஞ்சா பிளேடு மாதிரி ஏதோ ஒரு ஷூரிகன் மாதிரி சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அல்டிமேட் கைஸ். இந்த பேப்ளேடை பத்தி சொல்லணும்னா தரமான பேப்ளேட். சரி ஓகே, இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவோம் அப்படிங்கறத நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.